வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெருசு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொண்ணு ஓடி போயிட்டாப்பா, இந்த மாதிரி ரெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜய் ரொம்ப கேள்வி பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள. முத்து வந்து என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பேச சொல்கிறாரு, என்னப்பா பண்ணுறது, என் பொண்ணு பண்ணதுக்கு நான் தானே எல்லாத்தையும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, பழசு நீ அழுவதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் அவங்க விருதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போன உடனே எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டில் விட்டுட்டு நம்ம விசாரிப்போம், யாருக்காச்சும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெருசோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியுமா, யாரு கூட அடிப்பானா, என்ன இது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், வீடிங்க தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன உடனே வீடு பூட்டி இருக்குது. சரி நம்ம பெருசப்பா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போகிறாங்க. போன உடனே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பையன் கூட்டு வந்தானே, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா மணி சொல்கிறாங்க, விடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு வீட்டில் போய் பேசுவோம், பேசி இந்த மாதிரி பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னங்க ஒத்து வருமானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போன உடனே வீட்டெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வீட்டும் தேடிட்டாங்க. தேடின உடனே இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இதான் வீடா, கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு சொல்லி மணி கேட்டுட்டு இருக்காரு. ஆமாண்ணே இதானே வீடு, நம்ம உள்ளே போகுமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன உடனே முத்து உள்ளே பேசிகிட்டு இருக்கா. முத்து மீனா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காரு. சரி அப்போ பெருசும் சரிப்பா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மணி உள்ளே வராரு. போகலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கும்போது தான் மணிக்கு தெரியுது முத்து மீனாவும் இங்கே இருக்காங்கிறது. அப்போ தான் மணிக்கு தெரியுது, ஐயோ முத்து மீனாவும் இங்கே இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷாக்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ மீனாவும் முத்துவும் பார்க்காம அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மணி கூட போனார் இல்லையா ஒருத்தர், வரலாமா உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் முத்து மீனாவும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. மாமா என்ன மலேசியா மாமா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்குறாரு. அது 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 வந்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மணி கூட வந்தவங்க, என்னையா ஒன்று உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, ஏன்பா எப்படி உங்களுக்கு தெரியும், ஏதோ மலேசியான்னு சொல்கிறீங்க, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.